Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி இன்று காலை திப்ருகர் சென்ற பிரதமர் மோடி தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்தபடியே தோட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், நம்ம காட்சிகளை பார்க்கிறோம், செல்ஃபி எடுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, மேலும் என்னெல்லாம் கலந்துரையாடினாங்க பிரதமர் மோடி கிட்ட தொழிலாளர்கள்? அந்த சுவாரஸ்ய தகவல்கள் என்ன? அசாம் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அசாம் மாநிலத்தில் இதுவரை பிரதமர் மோடி தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கவில்லை. இருப்பினும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அந்த மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அங்கு முகாமிட்டு சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்றைக்கு அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிகாலி உள்ளிட்ட பகுதிகளில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதற்காக அவர் நேற்று இரவு திப்ருகர் சென்று அங்கேயே அவர் தங்கியிருந்தார். இன்று காலை திப்ருகரில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி தேயிலை தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய பெண் தொழிலாளர்களோடு கலந்துரையாடி அவர்களின் வேலை அனுபவங்களை கேட்டறிந்து அவர்களோடு ஒரு மகிழ்ச்சியான கலந்துரையாடலை மேற்கொண்டார். அவர்களோடு இணைந்து பிரதமர் மோடி தானும் இந்த தேயிலைகளை பறித்தார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவர்கள் வேலை செய்யும் போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக என்ன பாடல்களை பாடுவார்களோ அந்த பாடலை பிரதமர் மோடியிடம் பாடி காட்டினார்கள். அப்போது பிரதமர் மோடி அந்த தேயிலை குறித்த சில விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். பொதுவாக நீங்க தேயிலை பறிக்கும் போது எந்த அடிப்படையில் நீங்கள் தேயிலைகளை பறிப்பீர்கள், முற்றியதா அல்லது இளம் தேயிலையா என்பதை எப்படி நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் என்பதை எல்லாம் பிரதமர் மோடி அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அப்போது அந்த பெண்ணுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து, இன்று நீங்கள் எனக்கு பாடம் எடுத்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தான் இன்றைக்கு என்னுடைய குரு என்று கூறி அவருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறார்களா, என்ன படிக்கிறார்கள், என்ன கணவன்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பிரதமர் மோடி கேட்டு தெரிந்து கொண்டார். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பிரதமர் மோடி இந்த நூதனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பிரதானமான தொழில் என்பது தேயிலை தோட்டம், தேயிலை பறிப்பதுதான். ஊட்டி, நீலகிரியை போல அங்கு பெருமளவிலான தேயிலை தோட்டங்கள் இருக்கின்றன. தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய பிரச்சனைகள் கூட தேர்தலில் எதிரொலிக்கும். எனவேதான் நூதனமாக பிரதமர் மோடி தேயிலை தோட்ட தொழிலாளர்களோடு கலந்துரையாடி ஒரு நூதனமான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அங்கு முகாமிட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி தேயிலை தோட்டத்தில் இருந்துதான் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கி தேயிலை தோட்ட தொழிலாளர்களோடு கலந்துரையாடினார் என்பது குறிப்பிட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273.